ஹாய் guys and welcome back to Motorist தமிழ். இன்னைக்கு நம்ம மோட்டரஸ் vlogோட செகண்ட் எபிசோடில் இருக்கோம். ஃபர்ஸ்ட் எபிசோடில் நம்ம ஆல்ரெடி ஏகார்ட் வந்து பஞ்சிவி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ரேஞ்ச் டெஸ்ட் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கும் கண்டிப்பாக கார்ட் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம கூட டாடா அல்ட்ராஸ் ஐசிஎன்ஜி இருக்குது. இந்த காரோட ஒரு மைலேஜ் டெஸ்ட் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதில் பார்த்தோம்னா நமக்கு இப்போ ஃபுல் டேங்க் ஆஃப் சிஎன்ஜி இருக்குது. ஸோ இந்த ஃபுல் டேங்க் ஆஃப் சிஎன்ஜியில் இந்த கார் வந்து நம்ம ஒரு டிரைவ் டு டெத் மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தலாம். ஃபுல்லாகவே நம்ம சிஎன்ஜியில் மட்டும் தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். கம்ப்ளீட்லி சிஎன்ஜி டிரைவாக தான் இருக்கும்போது. ஸோ இந்த வீடியோவோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பெட்ரோல் கம்பேர் பண்ணுறப்போ சிஎன்ஜி வந்து எவ்வளோ காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்குது, இந்த ரன்னிங் காஸ்ட் வந்து எவ்வளோ கம்மியாக வருது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வைஸ் இப்போ நம்ம வந்து ட்ரூசாய் ஒர்க்ஸ்லேருந்து வண்டி எடுத்துட்டோம். ஸோ ஓடோமீட்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து 17,628 கிலோமீட்டர்ஸ் ஓடோமீட்டரில் காமிக்குது. அண்ட் ஆல்சோ ட்ரிப்பையும் பார்த்துடலாம். ஸோ ரீசெட் பண்ணிடலாம். ஸோ ட்ரிப்பே ரீசெட் பண்ணியாச்சு. அண்ட் ட்ரிப்பையும் கூட நம்ம ரீசெட் பண்ணிடலாம். ஸோ நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ஓடுது அப்படிங்கிற ஒரு ஐடியா கிளியராக கிடைக்கும். அண்ட் சிஎன்ஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. பெட்ரோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் டேங்க் இருக்குது. நம்ம கான்செப்ட் என்னென்னு பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக சிஎன்ஜியை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ராஸ் ஐசிஎன்ஜி ட்ரைவ் எடுத்துட்டோம். இன்றைக்கி பிளானே என்னென்னு பார்த்தோம்னா அரௌண்ட் டைம் பார்த்தோம்னா ஒரு 2:15 பக்கமாக ஆகுது. நம்ம இப்போது இந்த அல்ட்ராஸ் ஐசிஎன்ஜி எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மேட்டூர் போக போகிறோம். அண்ட் அல்ட்ராஸ் ஐசிஎன்ஜி பற்றி நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுக்கு நம்ம டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே போட்டிருக்கோம். நீங்கள் அதை பார்க்கணுன்னா நான் காலத்தை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ இப்போ எல்லா பிராண்ட்ஸுமே சிஎன்ஜி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த காரில் பார்த்தோம்னா நமக்கு ட்வின் சிலிண்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நமக்கு அடுத்தது நெக்ஸான்லேயுமே ஐசிஎன்ஜி வரப்போகுது. அண்ட் பஞ்ச்லேயுமே ஐசிஎன்ஜி இருக்குது. ஸோ இது பார்த்தோன்னா நமக்கு 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் தான். இது பெட்ரோல் மோட்டில் பார்த்தோன்னா நமக்கு 85 bhp பவர் அண்ட் 115 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இது இந்த சிஎன்ஜி மோடில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு 72 bhp அண்ட் 103 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் பார்த்தோம்னா நமக்கு அடிக்குவேட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம இப்போது ஹைவேஸில் தான் ஃபுல்லாகவே ட்ரைவ் பண்ண போகிறோம். ஸோ பார்க்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கைஸ் நம்ம மேச்சேரி பக்கமாக போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது. ஸோ கிளைமேட்டுமே நல்லா தான் இருக்குது. நம்மளை நல்லா வெல்கம் பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் சேலமில் வந்து மழை பெய்யுது. அதுவும் இந்த சம்மர் சீசனில் வந்து மழை பெய்யறதுலாம் வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சைன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைஸ் இப்போ நம்ம வந்து மேச்சேரியில் வந்து சாப்பிட்டோம். இது ஆக்சுவலாக சந்திரமா கடைன்னு சொல்லுவாங்க இந்த பஸ் ஸ்டாப் பேர். ஸோ இங்கே வந்து இந்த ஹோட்டல் ஃபேமஸ். ஸோ இது ஆக்சுவலாக பரோட்டாக்குன்னே ஃபேமஸான கடை. சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஓமலூர் டு மேச்சேரி போகிற சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் நம்ம கூட ட்ரூசாயிலேருந்து பார்த்தோம்னா சதீஷ் ப்ரோ இருக்கார். அண்ட் ஆல்சோ ட்ரூசாயோட எக்ஸிக்யூட்டிவ் விக்னேஷ் இருக்கார். ஸோ நம்ம இங்கேருந்து அடுத்து நம்ம மேட்டூர் போகிறது தான் பிளானு. சைடுவே நம்ம போகலாம். அந்த ரோடு பாருங்கள், செம்மையாக இருக்குது. நல்லா போட்டிருக்காங்க, பரவாயில்ல. இப்போ நம்ம மேட்டூர் பக்கமாக வந்துட்டோம். ஸோ 28 இருந்தது. இப்போ பார்த்தோன்னா 43 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக கவர் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே ஒரு பாயிண்ட் தான் இறங்கியிருக்கு. நானும் இறங்குன்னு பார்த்துருக்கேன், இறங்கவே மாட்டேங்குது. பார்த்திங்கன்னா நம்ம மேட்டூர் வந்துட்டோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மலை இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த சிஎன்ஜியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஏன்னா நம்ம நார்மல் பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்போ இதில் பவர் அண்ட் டார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நம்ம இப்போது பெருசாக லோட்லாம் கொடுக்கல, 3 பேர் தான் இருக்கும். ஆனால் நமக்கு பூட்டுமே ஃப்ரீயாக தான் இருக்குது. செகண்ட் கியரில் போட்டேன். ஸோ நான் இவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சது என்னென்னா பவர் வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஸோ ஒரு செடேட்டிவான ட்ரைவ்ஸ்க்குலாம் நல்லா தான் இருக்குது. நான் ரொம்பலாம் இப்போ விரட்டல, நார்மலான ஒரு ட்ரைவில் தான் வந்துட்டுருந்தேன். நல்ல ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. அண்ட் ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது ஆல்ட்ராஸில்.
ஸோ இது நான் சொல்லி தான் தெரியணும்னு இல்லை, பட் ஹேண்ட்லிங் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கு. ரைட் குவாலிட்டியும் வேறு லெவலில் இருக்குது. இன்ஜின் மட்டும் இன்னும் கொஞ்சம் அந்த பெட்ரோல் இன்ஜினில் பவர் கொடுத்தாங்கன்னா உண்மையிலேயே ஒரு நல்ல ப்ராடக்டாக இருக்கும் இந்த ஹேட்ச்பேக் செக்மெண்ட்டில் இந்த டாடா ஆல்ட்ராஸ். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ட்ராஸ் ரேசரும் வரப்போகுது. ஸோ அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லான டர்போ பெட்ரோல் இன்ஜின் நமக்கு இருக்கும். இப்போயே நமக்கு ஐ டர்போ இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நமக்கு ஒரு 10.1 inch 10 inch டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஆல்ட்ராஸோட ஃபேஸ் லிஃப்ட்டில் அந்த 10 inch டச் ஸ்க்ரீன் வரலாம், நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரலாம். ஸோ இதில் டிஜிட்டல் தான், பட் சிஎன்ஜி கார்ஸில் வந்து டாட்டாவோட எல்லா கார்ஸ்லையுமே இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்கும். நார்மல் ஆல்ட்ராஸில் பார்த்தோம்னா நமக்கு பார்ட் டிஜிட்டல் பார்ட் அனலாக் நமக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில் இருக்கும். ஸோ ஹில்ஸில் வந்து ஓகே தான். இப்போ ரொம்பலாம் நம்ம ஹில்ஸ் ஏறல, சின்ன ஒரு மலை தான். அடிக்குவேட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எனக்கு ரொம்ப வந்து பவர் லேக் ஆகிற மாதிரியும் இல்லை, டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஹேண்ட்லிங் தாங்க நல்லா இருக்குது பாருங்கள். இப்படி ஒரு கார்னர் நான் எடுக்கிறேன், ஸோ நல்ல கம்போஸ்டாக இருக்குது, நமக்கு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது. ஸ்டியரிங்கும் நம்ம கூட நல்லா கனெக்டடாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்னேக் மாதிரி ஒரு பெண்டு, நல்ல கம்போஷர், நல்லா இருக்குது. அண்ட் இன்னொரு சின்ன ஒரு கன்சர்ன் என்னென்னு பார்த்தோன்னா பிரேக்கிங். ஸோ கொஞ்சம் ஸ்பாஞ்சியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஹேர்பின் பென்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுக்குது கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், நான் வந்து 4th கியரில் ப்ரெஸ் பண்ணுறேன், கிட்டத்தட்ட 40 பக்கமாகவே இழுத்துச்சு. அந்த இதெல்லாம் பரவாயில்ல, என்விஹெச் லெவல்ஸ்லாம் பரவாயில்ல, நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் சிஎன்ஜி மைலேஜ்னு பார்த்தோன்னா 26 கிலோமீட்டர்ஸ் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணுறாங்க. நம்ம ரியலிஸ்டிக்காக பார்த்தோன்னா ஒரு 20 இல்லைனா 22 வரைக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபைனல் ரிசல்ட்டில் பார்ப்போம் எவ்வளோ தருதுன்னு. மேட்டூர்லேருந்து உள்ளே வந்திருக்கோம். இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரோடே கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு ஒரு வண்டி வந்து போய் ஆன ரோடு தான் அதெல்லாம். செம்மையாக இருக்குது. 165 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். எனக்கு பெருசாக வந்த இடத்துலாம் எதுவும் தட்டல. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரோடே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்படி தான் இருக்குது, அதாவது பள்ளம் அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்த இடம் தான் அது. அண்ட் இந்த கலரில் பார்க்குறதுக்கு வண்டி செம்ம அட்ராக்டிவாக இருக்குது கைஸ். ஸோ அல்ட்ராஸ் டார்க் எடிஷன் வந்து எனக்கு பிடிக்கும். அண்ட் ஆல்சோ இந்த கலருமே ஒரு ப்ளூ மாதிரியான ஒரு ஷேடில் இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. ரேஞ்சுன்னு பார்த்தோம்னா நமக்கு இப்போ வந்து 2 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஸோ 17,692 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் 2 பாயிண்ட் சிஎன்ஜி வந்துட்டு நமக்கு இறங்கியிருக்கு. ஸோ ஒரு 64 கிலோமீட்டர்ஸ் பக்கமாக நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லுங்கள், பெட்ரோல் ஆல்ட்ராஸ் வாங்குறதுக்கு பதிலாக இந்த ஐசிஎன்ஜி ஆல்ட்ராஸில் என்ன பெனிஃபிட் இருக்குது? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎன்ஜி போகிறதுக்கு என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, மந்த்லி நீங்கள் ஆவரேஜ் கிலோமீட்டர்ஸ் அதிகமாக ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னா டீசல் ப்ரிஃபர் பண்ணலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் அவ்வளோ மார்க்கெட்ஸில் கிடையாது, எல்லா மார்க்கெட்ஸுமே ஸ்டாப் பண்ணிக்கிறாங்க. நமக்கு வந்து ஆல்ட்ராஸில் மட்டும்தான் டீசல் வந்துட்டு இருக்கு. ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோலோட பர்ஃபார்மன்ஸை கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க. டீசல்னா கொஞ்சம் இனிஷியல் பிக்கப் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் போது டைம்லாம் வந்து நீங்கள் பெட்ரோல்
ஃபீல் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மைலேஜ் கொஞ்சம் அதிக கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு செகண்ட் ஆப்ஷன் சிஎன்ஜி நம்ம கொஞ்சம் உங்களுக்கு ரேட் வைஸில் சிஎன்ஜியோட ப்ரைஸிங்ஸும் கம்மியாக இருக்கும். தென் மைலேஜும் உங்களுக்கு சேர்ந்து அந்த டீசலோட மைலேஜும் கிடைச்சிடும். இதில் வந்து 2 இன் பர்பஸ் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க. பெட்ரோல் பவர் நீங்கள் தேவைப்படும் போது நீங்கள் பெட்ரோல் போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. தென் ஹைவேஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய கிலோமீட்டர்ஸ் ஓட்டும் போது சிஎன்ஜி போட்டு யூஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்காக தான் நீங்கள் சிஎன்ஜி போகலாம், பெட்டராக இருக்கும். யூஸ் இருந்தால் சிஎன்ஜி போகலாம். அதாவது ரன்னிங் காஸ்ட் கம்மியாக வேணும்னு நினைக்கிறவங்க வந்து டீசலுக்கு பதிலாக சிஎன்ஜி போகலாம். ஓகே ஓகே ஸோ கைஸ் அடுத்த பிளான் பார்த்தோம்னா நம்ம மேட்டூர்லேருந்து பூலாம்பட்டி வந்துட்டோம். பூலாம்பட்டி வந்து குட்டி கேரளான்னு சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸே பார்த்தோம்னா. இது என்ன இடம்னு பார்த்தோம்னா மேட்டூர்லேருந்து வர தண்ணி ஃபுல்லாகவே இந்த பூலாம்பட்டி வழியாக தான் வந்து க்ராஸ் ஆகி போகும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பூலாம்பட்டியில் இருந்துட்டு சேலம் ரீச் ஆகிட்டு ஃபைனலி சிஎன்ஜி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து முடியலன்னு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ ஃபைனலி சிஎன்ஜிலேருந்து பெட்ரோலுக்கு ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிஎன்ஜி இண்டிகேஷனே போயிருக்கும். அண்ட் பெட்ரோலுக்கும் வந்துட்டு இப்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓடி இருக்கிறது பார்த்தோன்னா நமக்கு 17,805 ஓடி இருக்கு. 17,805 மைனஸ் நம்ம எடுத்தது பார்த்தோம்னா 17,628. ஸோ கிட்டத்தட்ட 177 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ இந்த 177 கிலோமீட்டர் வந்து நம்ம 8 kg ஆஃப் சிஎன்ஜியில் ஓட்டியிருக்கோம். ஸோ அப்படியே டிவைடட் பை 8 போட்டோம்னா நமக்கு 22.125 கிலோமீட்டர்ஸ் பர் கிலோகிராம் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல ஒரு மைலேஜ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உண்மையிலேயே என்ன இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு இந்த மைலேஜ் விஷயத்தில் இந்த டாடா ஆல்ட்ராஸ் ஐசிஎன்ஜி. ஸோ ஃபைனலி ரன்னிங் காஸ்ட் பற்றி பார்த்தோம்னா நம்ம 177 கிலோமீட்டர்ஸ் 8 கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜியில் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 8 கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி பார்த்தோம்னா நமக்கு அரௌண்ட் ஒரு 668 ருபீஸ் வருது. பர் கிலோகிராம் பார்த்தோம்னா 83.50 ருபீஸ் வருது ப்ரெசன்ட் சினாரியோவில். இதுவே நம்ம பெட்ரோலில் பார்த்தோம்னா ஆவரேஜாக நான் 16 கிலோமீட்டர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க ஏஆர்ஐலேருந்து சொல்கிறதே 19.33 பக்கமாக தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் குறைச்சி வச்சுட்டோம்னா ஒரு 15-14 தான் வரும். நான் கொஞ்சம் அதிகமாகவே 16 கிலோமீட்டர்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணாலும் நமக்கு ஒரு 12 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணோம். அப்படி பார்த்தா 192 கிலோமீட்டர்ஸ் நம்ம 12 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலில் கவர் பண்ண முடியும். ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 11 to 12 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணும் கண்டிப்பாக. ஸோ இந்த 12 லிட்டர்ஸ் ஆஃப் பெட்ரோலுக்கு நம்ம வந்து 1220 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இந்த சிஎன்ஜி கார்ஸில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம கவர் பண்ண இந்த 177 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம அரௌண்ட் ஒரு 500 ருபீஸ் சேவ் பண்ணியிருக்கோம் பெட்ரோலை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் ஆல்சோ டாடா ஆல்ட்ராஸ் ஐசிஎன்ஜின்னு பார்த்தோன்னா நமக்கு 10 kg சிஎன்ஜி கெப்பாசிட்டி இருக்குது. பட் சேஃப்டி அண்ட் அந்த ப்ரெஷர் ரீசன்னால நம்மளால் மேக்ஸிமம் 8 kgs தான் வித் ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேங்க்ஸில். ஸோ இன்கேஸ் சிஎன்ஜி கார்ஸோட ஓனர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்க கிளைம் பண்ணுறதோட நம்ம கொஞ்சம் கம்மியாக தான் ஃபில் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கைஸ் ஃபைனலி பார்த்தோம்னா நமக்கு இந்த ஆல்ட்ராஸ் சிஎன்ஜி நல்ல ஒரு மைலேஜ் கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் நம்ம ரொம்ப நார்மலான ஹைவேஸ் எல்லாம் ட்ரைவ் பண்ணோம், நம்ம கொஞ்சம் விரட்டியும் ஓட்டணும். நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ரோடே இல்லாத பிளேஸ்க்குலாம் போயிட்டு ரொம்ப நேரம் கார் ஆன்லேயே இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தப்போ வந்து இது பார்த்தோம்னா 22 கிலோமீட்டர்ஸ் பர் கிலோகிராம் ஆஃப் சிஎன்ஜி கொடுத்துருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மைலேஜ் தான். எனக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த டாடா ஆல்ட்ராஸ் ஐசிஎன்ஜி. ஸோ இந்த டாடா ஆல்ட்ராஸ் ஐசிஎன்ஜியை நமக்கு மைலேஜ் டெஸ்ட்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க ட்ரூ சாய் ஒர்க்ஸ் டாடா மோட்டார்ஸ்க்கு ஒரு பெரிய ஷவுட்டை கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட்டுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது குவரிஸ்னாலும் கண்டிப்பாக கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் கைஸ் இந்த டாடா ஆல்ட்ராஸ் ஐசிஎன்ஜியோட ஒரு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ நம்மளோட மோட்டார்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in next video. Real soon. Take care. Bye bye and drive safe.